Hi friends, வணக்கம். Welcome to Vani Cooking and Lifestyle. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஹெல்தியான milkshake ரெசிபியோட வந்திருக்கேன். Dry fruit milkshakeம் coconut milkshakeம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய ரொம்ப ஹெல்தியான milkshake வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காம subscribe பண்ணிருங்க. பக்கத்துல இருக்கிற bell ஐகானையும் press பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அப்பதான் இடையில சொல்ற டிப்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட்ல வந்து dry fruit milkshakeக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு 6 பாதாம் எடுத்துர்க்கேங்க. அதோட 6-7 பிஸ்தா எடுத்துர்க்கேன். ஒரு 1 ஸ்பூன் போல நிலக்கடலை சேர்த்திருக்கேங்க. இதோட 2 walnut சேர்த்திருக்கேன். 2 dry fig வந்து எடுத்துர்க்கேன். அதோட ஒரு 3-4 டேட்ஸ் வந்து எடுத்துட்டு அதோட ஒரு 1/4 டம்ளர் போல தண்ணி சேர்த்துட்டு அத நல்லா அடிச்சுக்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட்ல. இதோட இப்போ வந்து நம்ம 1 கப் பால் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா நம்ம ஃபர்ஸ்ட்ல அடிச்சு எடுத்துட்டு அதோட ஐஸ் கியூப் சேர்த்துக்கலாம். சுகர் வேணும்னா சுகர் வந்து உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஃபில்டர் பண்ணா நம்மளோட dry fruit milkshake வந்து ரெடி ஆயிரும். ரொம்ப ஹெல்தியானது இந்த milkshake. இதுல வந்து எல்லா நியூட்ரிஷனும் உங்களுக்கு கிடைக்கும். அதனால நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி வந்து நம்ம கம்மி பண்றதுக்கு இந்த dry fruit milkshake யூஸ் பண்ணலாம். அதோட வந்து நம்ம weight gain பண்ணனும் நினைக்கிறவங்க இந்த milkshake எடுத்துக்கலாம். அதோட இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்லாம் அத வந்து பிரிவென்ட் பண்ணனும் நினைக்கிறவங்க இந்த milkshake வந்து எடுத்துக்கலாம். ரொம்ப ஹெல்தியான இந்த milkshake நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இரண்டாவது milkshake coconut milkshake வந்து செய்ய போறோம். இதுக்கு வந்து நல்ல ஃப்ரெஷான கோகனட்டை எடுத்துக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு நல்ல தேங்காய் பால் வந்து நிறைய கிடைக்கும். ஃபர்ஸ்ட்ல தேங்காய்ல வந்து நம்ம பின்னாடி இந்த ஸ்கின் இருக்குல்ல அத வந்து நம்ம ரிமூவ் பண்ணிரலாம். ரெண்டு milkshakeமே நம்ம ரெடி பண்ணதுக்கு அப்புறம் லாஸ்ட்ல வந்து garnishக்காக நம்ம வந்து பாதாமோ இல்ல பிஸ்தாவோ நீங்க துருவி சேர்த்துக்கலாம். இல்லனா வந்து குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு கூட நீங்க வந்து சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சம் கிரன்ச்சியா நல்லா இருக்கும். cashews கூட நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட விஷ் தான். நல்லா இத ரிமூவ் பண்ணிட்டு நம்ம மிக்ஸி ஜார்ல வந்து ஃபர்ஸ்ட்ல துருவி எடுத்துறலாம். இப்போ இதோட வந்து ஒரு 2 ஸ்பூன் மட்டும் பால் சேர்த்து நல்ல திக்கான தேங்காய் பால் வந்து நம்ம எடுத்துக்க போறோம். ஃபில்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரொம்ப கெட்டியா இருக்கக்கூடிய தேங்காய் பால் வந்து கிடைக்கும். இப்போ இது திரும்ப நம்ம வந்து தேங்காய் பால் எடுக்க போறோம். அதுக்கு நம்ம மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு இதோட இந்த milkshake தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கலாம். அதோட ஒரு ஃப்ளேவருக்காக ஏலக்காய் வந்து ஒரு ஏலக்காய் சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா நம்ம தேங்காய் பால் எடுக்க போறோம். இதே மாதிரி ஒரு 2-3 தடவை நம்ம எடுத்துக்கலாம். நிறைய தண்ணி சேர்க்காம அளவா தண்ணி சேர்த்து எடுத்துக்கோங்க. இந்த தேங்காய் பால் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்தியானதுங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா இது வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்கக்கூடியது. அதனால நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்திக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுது இந்த தேங்காய் பால் வந்து. அதோட வந்து உங்களுக்கு வந்து ஹார்ட் டிசீஸ்லாம் வந்து பிரிவென்ட் பண்ணனும் அப்படினா அந்த தேங்காய் பால் வந்து நம்ம அடிக்கடி சேர்த்துக்கணும். அனீமியான்னு சொல்லக்கூடியதையும் நம்ம பிரிவென்ட் பண்றதுக்கு இந்த தேங்காய் பால் வந்து அடிக்கடி சேர்த்துக்கணும். இதெல்லாம் விட மெயினா வந்து ஹேர் ஸ்கின் எல்லாம் வந்து நல்லா ஹெல்தியா வச்சுக்கணும் அப்படினாலும் இந்த தேங்காய் பால் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதோட வந்து weight loss பண்ணனும்னு நினைக்கிறவங்க இந்த தேங்காய் பால் வந்து நீங்க அடிக்கடி எடுத்துக்கலாம். இதே மாதிரி ஒரு 3 டைம் நான் தேங்காய் பால் எடுத்துர்க்கேங்க. நல்லா நிறைய தண்ணி சேர்க்காம அளவா சேர்த்து கொஞ்சம் கெட்டியா எடுத்துர்க்கேன். இப்போ அந்த தேங்காய் பால் வந்து ஜார்ல சேர்த்துட்டு அதோட வந்து ஒரு கப் பால் சேர்த்துக்கலாம். அதோட ஐஸ் கியூப் சேர்த்து நம்ம ஒரு சுத்து விட்டோம்னா நமக்கு தேங்காய் பால் milkshake வந்து ரெடி ஆயிரும். ரொம்ப ஈஸியா செய்யக்கூடியது. ரெண்டுமே வந்து நல்ல ஃபில்லிங்கா இருக்கக்கூடியதுங்க. பிரேக்ஃபாஸ்ட்க்கு கூட நீங்க வந்து இந்த milkshakeலாம் எடுத்துக்கலாம். நீங்களும் இத ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இது கண்டிப்பா பிடிக்கும். பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, Subscribe பண்ணுங்க. அதோட உங்க கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்க. Thank you for watching.